நண்பர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், அதாவது நேர்கூற்றும் அயர்கூற்றும் என்ற தலைப்பில் வினா வாக்கியங்களை, இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ், வினா வாக்கியங்களை டைரக்டிலிருந்து இன்டைரக்டாக மாற்றுவதற்கு பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் யாவை என்பதை பார்க்கவிருக்கிறோம். சென்ற வகுப்பில் இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ், கேள்வி வினா வாக்கியங்களை நேர்கூற்றிலிருந்து அயல்கூற்றுக்கு மாற்றுகின்ற பொழுது WH வினா வார்த்தைகள் இல்லாத, WH வினா வார்த்தைகள் இல்லாத வினாக்களை, questions without WH words எப்படி மாற்றுவது, அதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் WH வினா வார்த்தையை கொண்ட வினாக்களை டிரெக்டிலிருந்து இன்டிரெக்டுக்கு மாற்றுவதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். இதிலும் விதிமுறைகள் சென்ற வகுப்பில் பார்த்த அதே விதிமுறைகள் தான், ஒன்றே ஒன்று தவிர. அதாவது இந்த இணைப்பு சொல் கன்ஜங்ஷன் இருக்கிறது அல்லவா, அதில் மட்டும்தான் இங்கு ஒரு வேறுபாடு. அது என்ன என்பதை முழுமையாக பாருங்கள். ஆங்கில இலக்கணம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், பாகம் 4B, conversion of direct into indirect speeches, questions with WH question words. அதாவது WH எழுத்துக்களை கொண்ட வினா சொற்களை கொண்ட வினாக்களை நேர்கூற்றிலிருந்து அயற்கூற்றிற்கு மாற்றுவதற்கான விதிமுறைகள் என்ன? படக்காட்சி 250, நாள் 13/4/2024. Direct and indirect speeches, பாகம் 4B, interrogative sentences, வினா வாக்கியம், rules for converting interrogative from direct into indirect speech, விதிமுறைகள். Here we are going to see the rules pertaining to the conversion of the interrogative sentences having WH question words from direct into indirect speech. அதாவது சொன்னார், WH வார்த்தைகளை கொண்ட வினா வார்த்தைகளை, வினா சொற்களை கொண்ட வார்த்தைகளை நேர்கூற்றிலிருந்து அயர்கூற்றிற்கு மாற்றுவதற்கான விதிமுறைகள். அதை பார்த்தா இங்கிலீஷ்ல பாருங்க. In interrogative there are two kinds of questions, without WH words, with WH words. In the previous lesson we saw of the questions sentences without WH question words. Here we are going to see about sentences with WH question words. சென்ற வகுப்பில் WH இல்லாத துணை வினை சொற்களை கொண்ட வினா வாக்கியங்கள் நேர்கூற்றிலிருந்து அயர்கூற்றுக்கு மாற்றுவது எவ்வாறு என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் WH கொண்ட வினா சொற்களை உடைய வினா வாக்கியங்களை எவ்வாறு மாற்றுவது பாருங்கள். Rules for converting questions with the WH words into indirect speech. 1. The reporting verb said or said should be replaced by asked or inquired or inquired.
இந்த 3ல எத வேணாலும் வைக்கலாம். ஆனா நான் பொதுவாக ஆஸ்க் என்ற பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தினால் போதும். பாருங்கள் 1 செட் டூ ஆஸ்க் மாத்தியாச்சு. ரூல் 1. அடுத்து அதாவது விதி 2ஐ பாருங்கள். Question marks should be removed and no conjunction should be used. It is because the WHO question word of the reported part acts as the conjunction. இங்க என்ன இப்போ முதல் பார்ட்ட அதாவது ரிப்போர்ட்டிங் வந்து செட் டூல இருந்து ஆஸ்க்டுன்னு மாத்தியாச்சு. அடுத்து கன்ஜங்ஷன் வரணும், இணைப்பு சொல். இங்க இருக்கக்கூடிய வினா வார்த்தையகத்திலே WH வார்த்தை சொல் இருப்பதால் அந்த WH வார்த்தையவே சொல்லவே இணைப்பு சொல்லாக கன்ஜங்ஷனாக பயன்படுத்த வேண்டும். இங்கு வேறு எந்த கன்ஜங்ஷனையும் பயன்படுத்தக்கூடாது. WH வேர்டு இல்லை என்றால் இஃப் ஆர் அதரை பயன்படுத்தணும். WH வார்த்தை இருந்தால் வேர்டு இருந்தால் அந்த வார்த்தையே கன்ஜங்ஷனாக பயன்படுத்த வேண்டும். அந்த முதலில் இருக்கக்கூடிய கேபிட்டல்ல பெரிய கேபிட்டல் இருக்கக்கூடிய டபிள்யூவை மட்டும் ஸ்மால் டபிள்யூவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். பாருங்க. He said to me, what? Said to asked. 2 வாட். அந்த வாட்டை தான் கன்ஜங்ஷன். இங்க வாட் இருக்கு, அந்த வாட்டை அப்படி வச்சுட்டு கன்ஜங்ஷன். அப்ப ரூல் 2 முடிஞ்சு போச்சு. 1 செட் டு ஆஸ்கடா மாத்தியாச்சு. ஆஸ்க்ட். 2 கன்ஜங்ஷன் அங்க WH வேர்டு இருப்பதனால் அந்த WH வார்த்தையை சொல்லவே இணைப்பு சொல்லாக பயன்படுத்த வேண்டும். இங்க வாட் இருக்கு, நம்ம வாட் பயன்படுத்தணும். வேர்ப்ஸ் முந்தைய வகுப்பில் பார்த்ததை போலே தான் அதே விதிமுறைகள் தான் இங்கேயும் பின்பற்றப்படுகின்றன. பாருங்கள். Question words with the verbs do, does, did, have, has, had, will, would, shall, should, can, could, may, might and must. இந்த வார்த்தைகளை உடைய இந்த 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 துணைவினை சொல் ஆக்சிலரி வெர்ப் இருந்தால் அதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதுதான். பாருங்க. ரூல் 1 வெர்ப்ஸ்ல வினைச்சொல்ல விதி 1. If there is do or does after the WH word, it should be dropped and the main verb be changed into its past tense. அதாவது ரிப்போர்ட்டட் வெர்ப்ல ரிப்போர்ட்டட் கொஸ்டின்ல do அல்லது does WH வேர்டுக்கு பின்னால் இருந்தால் அதை முழுமையாக நீக்கிவிட வேண்டும். எழுவாய்க்கு சப்ஜெக்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மெயின் முக்கிய வினைச்சொல்லை மெயின் வெர்பை அதனுடைய பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள். செட் டு ஆஸ்க் WH வேர்ட் W வாட். இந்த கொட்டேஷனும் இந்த W வந்து ஸ்மால் W மாதிரி சொல்ற வாட். டூவை நீக்கியாச்சு. இங்க யூ இருக்கு, மீய குறிக்குது. மீ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், எனவே யூ வந்து ஐயா மாத்தியாச்சு. யூ மீய குறிக்குது. யூ சப்ஜெக்ட். மீ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ, எனவே யூ வந்து ஐயா மாறியாச்சு. இங்க இருக்கக்கூடிய அதாவது ரிப்போர்ட்டட் பார்ட்ல இருக்கக்கூடிய வினைச்சொல் ஸ்டடி. இங்க இந்த டூ நீக்கினதுனால இந்த ஸ்டடியை இதனுடைய பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே ஸ்டடியை ஸ்டடீட் என்று மாற்றி இருக்கிறோம். இதுதான். மீண்டும் வினைச்சொல் டூ டஸ் இருந்தால் ஆக்சிலரி இருந்தால் அதை நீக்கிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய வினைச்சொல்லை எழுவாய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய வினைச்சொல்லை பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். செட் டு ஆஸ்க், கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணி வாட் கன்ஜங்ஷன் வாட். டூ எடுத்தாச்சு. யூ வந்து ஃபர்ஸ்ட் மீய குறிக்கி ஐன்னு மாத்தியாச்சு. கிளியரை குறிக்கி கிளியர் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐன்னு மாத்தியாச்சு. ஸ்டடின்னு மாத்தியாச்சு. He said to me, what do you study? Indirect speech, he asked me what I studied.
Then டஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். He said to me, "What does your sister study?" Said to asked. கமா கொட்டேஷன் வச்சு வாட் டஸ் நீக்கியாச்சு. யுவர் மீயை குறிக்கிறது. மீக்கு பொசசிவ் மை. யுவர் மைன்னு மாத்தியாச்சு. சிஸ்டர் அவங்க அதை மாற்றக்கூடாது. எனவே ஸ்டடி பிரசன்ஸ் இருக்கு, ஸ்டடிடுன்னு மாத்தியாச்சு. எனவே டூக்கு என்ன விதியோ அதே விதி தான் டஸ். அப்போ he said to me, what does your sister study? Indirect, he asked me what my sister studied. Then அங்க did இருந்தா என்ன பண்றது? did இருந்தா அதுக்கு விதி என்ன? If there is a did, it should be changed into had and placed after the subject, and the main verb be, be changed into its past participle, that is into past perfect. அதாவது அங்க வினாக்குள்ள வந்த டிட் இருந்தால் அந்த டிட்டை ஹேட் என்று மாற்றி அந்த ஹேடை சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்து விட வேண்டும். அது மேலும் அங்க சப்ஜெக்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெர்ப் பிரசன்டென்ஸில் இருக்கும். சப்ஜெக்டுக்கு பின்னால் பிரசன்டென்ஸில் இருக்கக்கூடிய வெர்பை அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். He said to me, what did you study? Said to asked. Quotation what did ஹேடுன்னு மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. டிட்ட ஹேடுன்னு மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. சப்ஜெக்ட் யூ மீயை குறிக்கி. எனவே யூக்கு சப்ஜெக்ட், யூக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ மாத்தியாச்சு. ஹேடு இங்க ஸ்டடி இருக்கு. இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டடிடு. விதி 1 ஆஸ்ட். விதி 2 கமா கொட்டேஷன் கன்ஜங்ஷன். அங்க இருக்கு WH வேர்டு. 3 டிட் இருக்கு. டிட்ட ரிமூவ் பண்ண டிட்ட ஹேடுன்னு மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டாந்துருச்சு. அடுத்து சப்ஜெக்ட் யூ இருக்கு. ஹியரரை குறிக்குது. எனவே ஹியரர் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். எனவே யூ வந்து ஐன்னு மாத்தியாச்சு. மெயின் வெர்ப் அங்க இருக்கக்கூடியது ஸ்டடி. இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டடிடு. He said to me, what did you study? He asked me what I heard studied. இப்போ டிட்ட பார்த்தோம். டூ டஸ் டிட் பார்த்தாச்சு. அடுத்து இஃப் தெர் இஸ் ஹவ் ஹேஸ் இருந்தா என்ன பண்ணணும்? இஃப் தெர் இஸ் ஹவ் ஆர் ஹேஸ், இட் ஷுட் பி சேஞ்ச்டு இன்டு ஹேட் அண்ட் பிளேஸ்ட் ஆஃப்டர் த சப்ஜெக்ட். அதாவது ஹேஸ் ஹேட் இருந்தா அதை ஹேஸ் அல்லது ஹேவ் அல்லது ஹேஸ்ன்னு இருந்தா அதை ஹேடுன்னு அதனுடைய பாசிட்டிவ் ஹேடுக்கு மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து விட வேண்டும். He said to me, what have you studied? Said to asked. Conjunction what. ஹேவுடைய பாசிட்டிவ்ஸ் ஹேடு மாற்றி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. சப்ஜெக்ட் யூ ஹீரரை குறிக்கி, மீயை குறிக்கி. எனவே ஐன்னு மாத்தியாச்சு. வேற அங்க இருக்கக்கூடிய வினைச்சொல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் செய்யக்கூடாது. இங்க முன்னாடி ஹேவ்னு இருந்ததுன்னா பின்னாடி என்ன வெறுப்பு இருந்தாலும் சரி அதில் எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. அந்த ஹேவை ஹேடாக மாற்றி பின்னாடி கொண்டு வந்து விட வேண்டும். He said to me, what have you studied? He asked me what I heard studied. அதே மாதிரி தான் ஹெஸ்ஸும் அதே ரோல் தான். He said to me, what has your sister studied? Said to asked. Conjunction what. Has heard மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. யுவர் செகண்ட் பர்சன் ஹியரரை குறிக்குது. ஹியரர் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். எனவே யுவரை வந்து மைண்ட் மாத்தியாச்சு. சிஸ்டர்ல இந்த மாற்றம் செய்யக்கூடாது. இந்த கேஸ் கேடா மாத்தி பின்னாடி கொண்டு வந்தாச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய வினைச்சொல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கும். அதை எவ்விதமான மாற்றம் செய்யக்கூடாது. புரியாது. He said to me, what has your sister studied? He asked me what my sister had studied. What my sister had studied. Then and have. If there is had, it should be placed after the subject sense any change. அதாவது
ஹேடுன்னு இருந்ததுன்னா, கொஸ்டின்ல ஹேட் இருந்ததுன்னா, அத அப்படியே தூக்கி சப்ஜெக்ட் பின்னாடி வச்சிரணும். வேறு எந்த விதமான மாற்றமும் வினைச்சொற்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடாது. செட் டு ஆஸ்க்ட். கன்ஜங்ஷன் வாட். ஹேட வந்து ஹேட வந்து அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே பின்னாடி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. பின்னாடி எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. இங்க யூ மீய குறிக்கு. எனவே ஐன்னு மாத்தியாச்சு. He said to me, "What had you studied then?" He asked me what I had studied then. இப்போ have has had. முதல் do does did பார்த்தோம். இரண்டாவது தலைப்பில் have has had பார்த்தாச்சு. அடுத்து 3 if there is will can or may. இந்த 3 துணை வினைச்சொற்களில் ஆக்சிலரிஸில் எது இருந்தாலும் அதை பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தி willக்கு would, canக்கு could, மேக் மைட்னு மாத்தி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்து விட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வினைச்சொல்லில் எவ்வித மாற்றமும் செய்யலாகாது. He said to me, "What will you study tomorrow?" Said to asked. Conjunction what? Will உட்டுன்னு மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. யூ மீய குறிக்குது சப்ஜெக்ட், எனவே ஐன்னு மாத்தியாச்சு. டுமாரோ இருக்கு, அதனுடைய இந்த அட்வர்ப் மாற்றம் டுமாரோக்கு வந்து the next day, the day after, the following day, இது வேணா the next day வச்சாச்சு. He said to me, "What will you study tomorrow?" He asked me what I would study the next day. அதே மாதிரி அங்க will இங்க வந்து will வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இங்க வந்து can வச்சு பண்ணியிருக்கேன். He said to me, "What can you study tomorrow?" Said to asked. Conjunction what? Can உடைய பாஸ்ட் பின்னாடி வச்சாச்சு. யூ வந்து ஐன்னு மாத்தியாச்சு. ஐன்னு மாத்தியாச்சு. Tomorrow the next day. He asked me what I could study the next day. He asked me what can I study tomorrow. Indirectly he asked me what I could study the next day. He asked me what I could study the next day. அதே மாதிரி தான் might. He said to me, "What may you study tomorrow?" Said to asked. What? Conjunction. May mightன்னு மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. யூ வந்து மீய குறிக்கிறதுனால ஐன்னு மாத்தியாச்சு. ஸ்டடி வேற இந்த கேன், வில், கேன், இந்த ஆக்சிலரிஸ்க்கு பின்னாடி எந்த வினைச்சொல் வந்தாலும் அதை டைரக்டிலிருந்து இன்டைரக்டுக்கு மாற்றுகின்ற பொழுது எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. டுமாரோ the next day. He said to me, "What may I study tomorrow?" He asked me what I might to study the next day. இப்போ இதுவரைக்கும் இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, will, can, may வந்தா எப்படி மாத்தணும். அடுத்து if there is shell இருந்தால், கொஸ்டின்ல ஷெல் இருந்தால் அதை வந்து உட்டுன்னு மாத்தணும். ஷெல்னுடைய பாஸ்ட் டென்ஸ் ஷுட்னு மாத்திடக்கூடாது, பொருள் மாறிவிடும். மற்ற விதிமுறைகள் எல்லாம் முன்மாதிரியே தான். பாருங்க, he said to me, "What shall I study tomorrow?" He said to me, "What shall I study tomorrow?" Said to asked. Conjunction what? Shall உற்று மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. சப்ஜெக்ட் ஐ, ஹியர் ஸ்பீக்கரை குறிக்குது. ஸ்பீக்கர் வந்து ஹி, ஐ வந்து சப்ஜெக்ட், ஹீங்கிற ஸ்பீக்கரை குறிக்குது. எனவே ஐய வந்து ஹீன்னு மாத்தியாச்சு. பின்னாடி இருக்க ஸ்டடின்றதுக்கு வெறுப்புல எவ்வித மாற்றம் செய்யக்கூடாது. டுமாரோ the next day. He said to me, "What shall I study tomorrow?" He asked me what he would study the next day. He asked me what he would study the next day. He asked me what he would study the next day. அடுத்து பாருங்க, அங்க வந்து could, might இந்த 4 இருந்தா what should, could, might இருந்தா என்ன பண்றது? ஒண்ணு அதை அப்படியே அந்த ஆக்சிலரி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வைத்து விட வேண்டும்.
அங்கே இருக்கக்கூடிய வினைச்சொல்லில் எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. He said to me, "What would you study tomorrow?" Said to ask. Conjunction what? Would அப்படியே சப்ஜெக்டிவ் பின்னாடி வந்தாச்சு. யூ வந்து மீய குறிக்கிறதுனால ஐன்னு மாத்தியாச்சு. தென் ஸ்ட்ரைட் பின்னாடி வினைச்சொல்ல மாற்றக்கூடாது. டுமாரோ தி நெக்ஸ்ட் டே அவ்வளவுதான். He said to me, "What would you study tomorrow?" He asked me what I would study. He asked me, question வந்து he asked me, what would you study tomorrow? Indirectly, he asked me what I would study tomorrow. What would you study? What I would study. அதே மாதிரி தான் could. He said to me, what could you study tomorrow? He asked me what I could study the next day. அதே ரூல்ஸ் அதே விதிமுறைகள் தான். கிராமர் மாயிட்டு பாருங்க. He said to me, what might you study tomorrow? He asked me, what might you study tomorrow? He asked me, what I might study, I might study the next day. அடுத்து பாருங்க மஸ்ட். இது ஏறுங்க. மஸ்ட் வந்தால் என்ன செய்யறது? மஸ்ட்ங்கிற அக்ஷதி வந்தா அதை ஹேட் டு என்று மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து விட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வினைச்சொல்லில் எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. He said to me, what must I study tomorrow? Said to us, conjunction what? Must, had to மாற்றி பின்னாடி கொண்டு சப்ஜெக்ட் பின்னாடி. வினைச்சொல்லில் எந்த மாற்றமும் இல்லை. ஐ வந்து ஹிய குறிக்குது, ஸ்பீக்கரை குறிக்குது. ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்குது. ஸ்பீக்கர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மேஸ்குலின் ஜெண்டர், அதாவது ஆண்பால். ஆண்பால்னு சொல்லாலே கலவையின் தான் அர்த்தம். இங்கிலீஷ்ல வந்து மேஸ்குலின் ஜெண்டர்னு சொல்லி, தமிழ்ல வந்து ஆண்பால்னு சொன்னாலே அடற்கை, ஆண்பால் ஒருமை. அதே மாதிரி இங்கிலீஷ்ல மேஸ்குலின் ஜெண்டர்னு சொன்னாலே தேர்ட் பர்சன் மேஸ்குலின், தேர்ட் பர்சன் சிங்குலர் மேஸ்குலின் ஜெண்டர். அவ்வளவு. இது எனவே இது ஹீன் இருக்கிறதுனால ஐ வந்து ஹீன் மாத்தியாச்சு. மஸ்ட் வந்து கடைக்கு தூக்கிட்டேன். டுமாரோ வந்து நெக்ஸ்ட் டே. அப்புறம் பாரு. He said to me, what must I study tomorrow? He said to me, what must I study tomorrow? He asked me what he had to study the next day. He asked me, what must I study tomorrow? He asked me what he had to study the next day. He asked me what he had to study the next day. இப்போ இதுவரைக்கும் கடந்த என்னப்ப 3 பார்த்தோம். Do, does, did. Have, has, had. அப்புறம் will, can, may. அப்புறம் shall. அப்புறம் would, should, could, might. அப்புறம் must பார்த்தாச்சு. இப்போ be verbs, அதாவது வாட்டுக்கு பின்னாடி, அது வினாவில் வாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாச்சொல் be verb ஆக இருந்தால், am, is, are, was, were இருந்தால் என்ன செய்யறது? விதிமுறைகள் என்ன? If there is am, it should be changed into was or were according to the subject and placed after the subject. அதாவது வினாவில் வந்து am இருந்தால் வாட்டுக்கு பின்னால், அதாவது கொஸ்டின் வேர்டுக்கு பின்னால் வாட் அல்லது am இருந்தால் அதை was என்று, அதை was அல்லது were எது பொருத்தமோ எழுவாய்க்கு தகுந்தவாறு was அல்லது were என்று மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்து விட வேண்டும். He said to me, what am I playing now? He said to me, what am I playing now? Said to, asked. Question what? இந்த ஆம் வந்து இங்க வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து அதாவது வந்து இந்த ஐங்கிறது வந்து யாரை குறிக்குது? மீயை குறிக்குது, ஹியரரை குறிக்குது. ஹியரர் வந்து
ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். எனவே இந்த ஐ வந்து ஐ ஆம் சாரி. இந்த ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். யார ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஸ்பீக்கரை குறிக்கும். பேசுபவனை குறிக்கும். எனவே இந்த ஐ வந்து ஹீய குறிக்குது. ஹீங்கிறது வந்து ஆண்பால். அதாவது ஆண்பால். எனவே இந்த ஐ என்பது ஹீ ஆக மாறுகிறது. ஐ என்பது ஃபர்ஸ்ட் பர்சன். எனவே ஸ்பீக்கரை குறிக்குது. ஸ்பீக்கர் வந்து ஆண்பால். எனவே இந்த ஐ வந்து ஹீ ஆக மாறுகிறது. இந்த ஹீ தேர்ட் பர்சன் சிங்குலர். எனவே இங்க வாஸ் தான் வைக்கணும். சிங்குலருக்கு பாஸ்ட் வெர்பு பி வெர்பு வாஸ். எனவே இந்த ஆம் வந்து இந்த இடத்துல வாஸ் ஆக மாறும். எனவே ஆமா வந்து வருது. ஐய வந்து இங்க ஹீயாக மாத்தியாச்சு. அவ்வளவுதான். நவ் வந்து தென் அட்வெர்ப் செட் டு ஆஸ்க்டு கொஸ்டின் வாஸா மாத்தி பின்னாடி கொண்டு வந்தாச்சு. நவ வந்து தென்னு மாத்தியாச்சு. அவ்வளவு. He said to me what I am playing now. He asked me what he was playing then. He asked me what he was playing then. Indirect. இப்ப இதே ஆம் வந்து எப்படி வந்து வேற மாறுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க. He said to me what I am playing now. You said to me. அது you said to me what I am playing now. இது டைரக்ட் இல்ல. இங்க பாருங்க. said to askடுங்க what. இப்போ இந்த ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். ஸ்பீக்கரை குறிக்குது. இங்க ஸ்பீக்கர் வந்து செகண்ட் பர்சன். இங்க வந்து இது ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஸ்பீக்கர் இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் இங்க ஸ்பீக்கர் வந்து ஹீ தேர்ட் பர்சன் சிங்குலர். இங்க யூ செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே பி வெர்பு வந்து ப்ளூரல் பி வெர்பு தான் பயன்படுத்தணும். ஆர் அல்லது வேற தான் பயன்படுத்தணும். சிங்குலரா இருந்தாலும் சரி அல்லது ப்ளூரலா இருந்தாலும் சரி. எனவே செட்டு ஆஸ்கர் மத்தியச்சோட இந்த ஆம் வந்து ஏன்னா இந்த ஐ வந்து யூவா மாறுது. இந்த ஐ வந்து ஸ்பீக்கரை குறிக்குது. ஸ்பீக்கர் வந்து யூ. எனவே ஐ யூன்னு மாத்தியாச்சு. எனவே இந்த ஆம் வந்து வேர்னு மாறி சப்ஜெக்டுக்கு பின்னாடி வந்துடும். அப்புறம் பிளேயிங் நவ் வந்து தென்னா மாறிக்கிடும். அவ்வளவுதான். அப்போ யூ செட் டு மீ வாட் ஆம் ஐ பிளேயிங் நவ். யூ ஆஸ்க்ட் மீ. யூ செட் டு மீ வாட் ஐ ஆம் பிளேயிங் நவ். You asked me, indirect, you asked me what you were playing then. Okay? You asked me what you were playing then. Okay? Right. இப்ப அந்த ஆம்ங்கிறது வந்து இஸ்ஸா வாசா அல்லது வேறா எப்படி மாறுறத காமிச்சிட்டேன். அடுத்து பாருங்க. இஸ் இஸ் இருந்தா பிரச்சனையே இல்லை. அதாவது வாட் அல்லது வேர் கொஸ்டின் வேர்டு பின்னாடி இஸ் இருந்ததுன்னா கொஸ்டின்ல அதை வாஸ்ன்னு மாத்தி சப்ஜெக்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து விட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வினைச்சொல்லில் எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. He said to me, what is your brother playing now? Said to ask. What? Is வந்து என்னதுக்கு வாஸ்ன்னு மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. யுவர் பிரதர்ங்கிறது பிரதருக்கு பின்னாடி கொண்டு வந்தாச்சு. யுவர் ஹியரரை குறிக்கும் மீய குறிக்கிறது. எனவே யுவர் வந்து மைன்னு மாறிடுச்சு. அப்புறம் வினைச்சொல் பிளேயிங் எவ்விதமா அங்க பின்னாடி இருக்கக்கூடிய வினைச்சொற்களில் எவ்வித மாற்றமும் செய்யலாகாது. நவ் இருக்குது அட்வெர்ப் தென்னு மாறிடும். மாற்றியாச்சு. அப்போ he said to me what is your brother playing. He said to me what is your brother playing. He asked me what my brother was playing then. He asked me what my brother was playing then. If there is R இங்க இருக்கு. இப்போ இந்த W வாட் ஆர் வென் பின்னாடி ஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர் சில இடங்களில் இந்த ஆர் வந்து வாசாகவும் மாறும் வேறாகவும் அங்க இருக்கக்கூடிய இன்டைரக்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல இருந்தா வாஸ், இன்டைரக்ட்ல சப்ஜெக்ட் ப்ளூரல்ல இருந்தா. இப்ப பாருங்க
He said to me, "What are you doing now?" He said to me, "What are you doing?" நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்க பாருங்க. Said to ask the question word what? இப்ப இந்த யூ வந்து இருக்கு இல்லையா? இந்த யூ யார குறிக்கும்? மீய குறிக்குது. ஐன்னு மாறிடுது. ஹியரர குறிக்கிறதுனால சப்ஜெக்ட் ஐன்னு மாறிடுது. ஐ சிங்குலர் இல்லையா? ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர். எனவே இந்த ஆர் வந்து வாஸாக மாறி சப்ஜெக்ட்க்கு பின்னாடி வந்துருச்சு. டூயிங் இருக்கு. எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. நவ் வந்து தென்னா மாறிடுச்சு அவ்வளவுதான். He said to me, he said to me, what are you doing now? Indirectly, he asked me what I was doing then. He asked me, what are you doing now? He asked me what I was doing then. இப்போ பாருங்க. இதே ஆர் வந்து வேற எப்படி மாறுது பாருங்க. He said to me, what are your parents doing now? He asked me, what are your parents, plural, doing now? Said to asked. இதெல்லாம் நீக்கிட்டு வாட் கன்ஜெக்ஷன் வாட். இந்த ஆர் வந்து ஏன்னா யுவர் பேரண்ட்ஸ் வந்து புளூரல் பன்மை. எனவே இந்த ஆர் வந்து வேறன்னு மாறி சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்துருச்சு. ஆர் வந்து வேறன்னு மாறி சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்துருச்சு. அடுத்து யுவர் மீய குறிக்குது. எனவே மீக்கு பொசசிவ் மை. டூயிங் நான் வந்து தன் ரைட்ஸ். இப்ப பாருங்க. He said to me, what are your parents doing now? He asked me, what are your parents doing now? He asked me what my parents were doing then. He asked me, what are your parents doing now? He asked me what my parents were doing then. Doing then. Now வந்து then ஆமா. இப்போ ஆம் இஸ் ஆர் இருந்தா பார்த்துட்டோம். அடுத்து இந்த பி ஒர்க்ல வாஸ் அல்லது வேர் அந்த கொஸ்டின் வேர்ல இருந்தா என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. இந்த வாஸ் அல்லது வேரை had been, வாஸ் அல்லது வேரை had been என்று மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்து விட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வினைச்சொல்லில் அல்லது வினை சொற்களில் எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். வாஸ் அல்லது வேற had been மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்துடும். அங்க என்ன வினைச்சொல் இருந்தாலும் சரி, ஒன்றோ இரண்டோ அதில் எவ்வித மாற்றமும் செய்யலாகாது. பாருங்க. He said to me, what was your brother doing then? Said to asked. Conjunction what? இப்போ இந்த வாஸ வந்து had been மாத்தி சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்தாச்சு. அது அங்க சிங்குலரா ப்ளூரலாம் பாருங்க. had been அவ்வளவு முடிஞ்சு போச்சு. யுவர் மீய குறிக்குது. எனவே மைண்ட் மாறிடுச்சு. டூயிங் பின்னாடி என்ன வினைச்சொல் இருந்தாலும் என்ன மாற்றம் செய்யக்கூடாது. இங்க தென் தான் இருக்குது. தென் இருந்தா தென்னை மாற்றக்கூடாது. அப்படியே வச்சு நவ் இருந்தா தான் தென்னு மாறும். அங்கேயே தென்னு இருந்தா அதே மாற்றம் கூடாது. தென் தான். அப்போ he said to me, what was your brother what was your brother doing then? He asked me what my brother had been doing then. He asked me what was my brother doing then. He asked me what my brother had been doing then. Indirect. அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க வேர் வச்சிருப்பாரு. He said to me, what were you doing then? He said to me, what were you doing then? Said to ask. Conjunction what? இங்க வந்து இந்த யூ வந்து மீய குறிக்கல. யூ வந்து ஐயா மாறிடுச்சு. இங்கு என்ன எது எப்படி மாறினாலும் சரி இந்த வேர் வந்து had been மாறி சப்ஜெக்ட் பின்னாடி வந்துருச்சு. யூ வந்து மீய குறிக்கிறதுனால ஐ சப்ஜெக்டா மாறிடுச்சு. அங்க டூயிங் இருக்கு, தென் இருக்கு, மாற்றக்கூடிய வார்த்தைகள் இல்லை. ஓகே. அப்போ he said to me, what were you doing then? He asked me what I had been doing then. டைரக்ட்ல பாருங்க. He asked me what 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 were you doing? He asked me what were you doing then? He asked me what I had been doing then. அவ்வளவு.
மாணவ செல்வங்களே, பாருங்க, மிக முக்கியமான பகுதி. டைரக்ட்லிருந்து இன்டைரக்ட்டுக்கு வந்து கொஸ்டின் வேர்ட் வினா வாக்கியத்தை மாற்றும் போது இந்த WH வேர்டு இருந்தால் என்ன செய்வது என்பதை பற்றி பார்த்திருக்கோம். ஒன்றுமில்லை. இங்க இந்த கன்ஜங்ஷன் வந்து அந்த WH வேர்டை பயன்படுத்த வேண்டும். இஃப் இந்த கன்ஜங்ஷன் இஃப் ஆர் வெதற்கு இந்த கன்ஜங்ஷனையோ தேட் அல்லது ட்ரூ எந்த கன்ஜங்ஷனையுமே பயன்படுத்தக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய அந்த WH வினா சொல்லைத்தான் இணைப்பு சொல்லாக பயன்படுத்த வேண்டும். ஒண்ணு இதுல முதல் வந்து அந்த 2 பிரிவா இருக்கு. முதல்ல வந்து WH வாட்ங்கிற வினா சொல்லை எடுத்துக்கொண்டேன். முதலில் டூ டஸ் டிட் இருந்தால் என்ன செய்வது? எவ்வாறு மாற்றுவது? டூ டஸ் இருந்தால் அந்த டூ அல்லது டஸ்ஸை நீக்கிவிட்டு அந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினைச்சொல்லை அதனுடைய சிம்பிள் பாசிட்டிவ்ஸ்க்கும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளவு. அப்புறம் டிட் இருந்தால் என்ன செய்வது? டிட்டை ஹேட் என்று மாற்றி அதை சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வர வேண்டும். அத்துடன் அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வினைச்சொல் அது சிம்பிள் பிரசன்டென்ஸில் தான் இருக்கும். அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் மாற்றிக்கொள்ள வேண்டும். முடிச்சு. டூ டஸ் இட். ஹேவ் ஹஸ் ஹேட் என்றாங்க. ஹேவ் அல்லது ஹேஸ் இருந்தால் அதை ஹேட் என்று மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்து விட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வினைச்சொல் ஒன்றோ இரண்டோ இருந்தால் எத்தனை இருந்தாலும் எவ்வித மாற்றமும் செய்யக்கூடாது. அடுத்து அங்க வினாவில் ஹேட் இருந்தால் அதை அப்படியே சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்து விட வேண்டும். எவ்வித மாற்றமும் செய்யலாகாது. முடிஞ்சு போச்சு. வில் கேன் மைட் இருந்தால் வில்லுனாவும் கேன்னாக்கும் மேனா மைட்னு மாற்றி அப்படியே சப்ஜெக்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து விட வேண்டும். வேற வினைச்சொற்களில் எவ்வித மாற்றமும் செய்யலாகாது. அதே மாதிரி இந்த அங்க உட் சுட் குட் மைட் இருந்தால் அதை அப்படியே மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்துவிட வேண்டும். அடுத்து மஸ்ட் இருந்தால் அதை ஹேட் டு என்று மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வந்துவிட வேண்டும். இங்கு அங்கு இருக்கக்கூடிய வினைச்சொற்களில் எவ்விதமான மாற்றமும் செய்து விடலாகாது. முடிஞ்சு போச்சு. அடுத்து வீவர்ஸ் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர். முதல்ல ஆம் எடுத்துக்கிறோம். இந்த கொஸ்டின்ல ஆம் இருந்தால் வாஸ் அல்லது வேர் என்று மாறும். அங்கே இன்டைரக்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அங்க சப்ஜெக்ட் சிங்குலர்ல இருந்தால் அந்த ஆமை வாஸ் என்று மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னால் வைக்க வேண்டும். மாத்தினதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்தால் அந்த வாஸ் வந்து வேர்னு மாற்றி சப்ஜெக்ட் பின்னாடி வைக்கிறோம். இஸ் இருந்தால் அந்த இஸ்ஸை வாஸ் என்று மாற்றி சப்ஜெக்டுக்கு பின்னால் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய வினைச்சொற்களில் ஆம், ஹேவ் அண்ட் ஆம் வினைச்சொற்களை பயன்படுத்துகின்ற பொழுது அதை மட்டும்தான் மாற்ற வேண்டும். அங்க இருக்கக்கூடிய வினைச்சொற்களில் எவ்வித மாற்றமும் செய்துவிடக் கூடாது. அடுத்து இஸ் இருந்தால் வாசாக மாற்றி பின்னாடி கொண்டு வந்துவிட வேண்டும். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வாஸ் அங்கே இருந்தால் என்ன செய்வது? வேற ஒன்றுமில்லை. ஆம் இஸ் ஆர் மதம். அடுத்து அங்கே வாஸ் அல்லது த வினாவில் இருந்தால் அதை ஹேட் பீன் என்று மாற்றி எழுவாய்க்கு பின்னால் கொண்டு வந்துவிட வேண்டும். அங்கு இருக்கும் வினைச்சொற்களில் எவ்வித மாற்றமும் செய்துவிடக் கூடாது. இதுதான். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, இந்த டைரக்ட் இன்டைரக்ட் 4வது பாகத்தை 2ஆக பிரித்து, அதாவது இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் 2ஆக பிரித்து WH வேர்டு இல்லாத வினாச்சொற்கள், WH வேர்டு உள்ள வினாச்சொற்கள் என்ன மாற்றங்கள்? 2க்கும் ஒரே மாற்றம், ஒரே ஒரு விதிமுறைகள் தான். இந்த WH வேர்டு இருந்தால் அங்கு கன்ஜங்ஷன் வந்து அந்த WH வேர்டு தான் இருக்க வேண்டும். இஃப் அல்லது வெதரை பயன்படுத்தக்கூடாது. WH வேர்டு இல்லை என்றால் இஃப் அல்லது வெதரை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக நாம் பயன்படுத்த. எனவே அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்காக இதுவரை நான் விளக்கிய இந்த நேர்கூற்று அயற்கூற்றில் WH வேர்டு இல்லாத வினா வார்த்தைகளை, வினா வாக்கியங்களை எவ்வாறு மாற்றுவதற்கு என்பதற்கான விதிமுறைகளை
தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். எனவே இதுவரை எனது இந்த பாடத்திலே கவனம் செலுத்திய பெரியோர்களுக்கும், கல்வியாளர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.